செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 9th சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனலிசம் மாடல் கோர்ஸ் இருப்பா. நாளைக்கான எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ வீடியோக்கில் பார்த்துக்கோங்க, இந்த 4 விஷயத்தை பண்ணிடுங்கப்பா. நம்மளுடைய சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குப்பா, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்கள் 10th வரை போகிறீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் கிளாஸ் வேறு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி இப்போயே சொல்லிட்டாங்களோ அந்த ஸ்கூல் பரி ஒரு பேர் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் உங்களுக்கு ஆன்சர் கீயோட உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அதையும் சென்ட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் சேனலில். மறக்காம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th இம்பார்ட்டன்ஸ் வீடியோ உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகேவா? அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த 4 விஷயத்தை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படியே சேம் 10th பேட்டர்ன் தான். 14 1 மார்க், 10 2 மார்க், 10 5 மார்க், 2 8 மார்க். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ 1 மார்க் 1 மார்க் அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நானும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் கீழே. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீடு முறையை டேஸ் என்கிறோம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறையை டேஸ் யாது? சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஸோ 4 5 6 அப்படியே லைனாக பாருங்கள். நாலு 5 6 7 8 9 10 11 12 13 14 14 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். 10 2 மார்க் எழுதுறீங்க. அதில் ஒரு கம்பல்சரி 28 கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 மார்க் கம்பல்சரி நமக்கே தெரியும், மேப் தான் கேட்பாங்க. 2 மார்க் கம்பல்சரியில் ஜாகிரஃபி சிவிக்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி கேட்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும். ஸோ டோன்ட் வரி. வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தால் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பு வரைக. ஸோ 16 17 28 பாருங்கள். 28 தான் உங்களுக்கு கம்பல்சரி. என்ன கேட்டுக்கன்னு பாருங்கள். நில வரைபடத்தின் கூறுகள் யாவை? இடம்பெயர்த்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக. 26 25 24 அடிப்படை உரிமைகள் யாவை? ஸோ நீரில் சுழற்சி என்றால் என்ன? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்கு. அதுவும் அதே மாதிரி தான், சேம் 14 கொடுத்துருப்பாங்க. 10 எழுதணும், 4 சாய்ஸில் விட்டலாம், ஒரு கம்பல்சரி. கடைசி கொஸ்டின் கம்பல்சரி. அது மேப் தான் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி காலக்கோடு இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ் உங்களுக்கு மேட்ச் இருக்கும், உங்களுக்கு ஃபில்லப்ஸ் இருக்கும், அனாலஜி இருக்கும், எல்லாம் சிம்பிளாக இருக்கும். டிபி இருக்கும், டிஸ்கன்ஷன்ஸ் பிட்வீன், ஓகேங்களா, வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா, நிறையா இருக்கும், சிம்பிளாக நிறையா இருக்கும். ஸோ 42 பாருங்கள் கம்பல்சரி. அப்புறம் கீழ் காண்பனவற்றுக்கு காலக்கோடு வரைக. ஸோ 41 இடம்பெயர்வின் முறைகளை பற்றி விவரிக எழுதுக. இந்தியா ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக. சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரிக. ஒற்றையாட்சி முறையின் நிலைகளை விவரிக. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். 29 பாருங்கள் ஃபில்லப்ஸ், வேறுபாடுகள் பாருங்கள். 30 சங்க காலத்தில் தொழிலாளர்களுக்கு கைவினைகளுக்கும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுகிறது. 31 பாருங்கள். எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து கடைசியாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. நீங்கள் அதை போகிற கடைசி எக்ஸாம் இந்த நார்மல் எக்ஸாம். அடுத்த வருஷம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த 3 வருஷத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 43 44. ஸோ மேப்பு 2. ஓகேவா? 44 மேப் உங்களுக்கு. 43 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வரலாறுனா எப்படி சொல்கிறது? முதல் உலகப்போர் வரலாறு, 2ஆம் உலகப்போர் வரலாறு, அப்புறம் பெரியார், ஃபெமினிஸ்ட்டு, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும், 8 மார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ்இட்ப்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்னமும். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்போ அதை மறக்காம பண்ணிடுங்க. எப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? எனிவேஸ்ப்பா, வீடியோ என்ன பிடிக்கலாம் நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இன்னொரு அடுத்த புதிய பதிவில் சந்திக்கிறேன். ஸோ வேறு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.